விசுவாசம் ஒரு கனி, உபத்திரத்தோடு கர்த்தருக்காக நிற்க வைக்கும். விசுவாசம் என்பது ஒரு வரம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க அற்புதங்களை கொண்டு வரும், இயற்கைக்கு மேலான அற்புதங்களை கொண்டு வரும். விசுவாசம் என்பது உன் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் வார்த்தையின் மூலமாய் வருகிறது, அது ஒரு பர்சனல். அதன் மூலமாக அநேக அற்புதங்கள் உன் வாழ்க்கையில நீயே காண்பாய். அவர் விசுவாசிக்கிறது மூலமா நடக்கும். விசுவாசம் என்பது ஒரு மெஷர், அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய கேளுங்க, எந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும்? அற்புதத்துக்கு ஏற்ற விசுவாசமா, அல்லது மற்றவங்கள் குணமடையும்படியோட விசுவாசமா, அல்லது உபத்திரம் வருது பாஸ்டர் அதில் தேவனுக்காக நிற்க எனக்கு விசுவாசம், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்கு, கர்த்தரை நான் நம்புகிறேன், இதில் கர்த்தரை என் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய வேண்டும். என் தேவ சனமே, எந்த விசுவாசம் உனக்கு தேவை? நீங்கள் உங்களுக்குள்ளாக அந்த விசுவாசத்தை உருவாக்க முடியாது, உங்களுக்குள்ளாக அந்த விசுவாசங்கள் ஆண்டவர் உதிக்க செய்ய முடியாது. விசுவாசம் என்றால் ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும். பிள்ளை பாக்கியம் இல்லையா, வயிற்று மேல கை வச்சு சொல்லுங்க, இந்த கர்ப்பத்தை மலட்டியாக நீங்க வைக்க மாட்டீங்க. டாக்டர் ரிப்போர்ட் பொய் சொன்னாலும் என் இயேசு அற்புதங்களை செய்வி, நீர் குழந்தை பாக்கியம் மேல கொடுக்க முடியும். வேற என்ன பிரச்சனை? வேலை பிரச்சனை, வீடு பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, போராட்டத்தின் பிரச்சனை, அவமானத்தின் பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, சமாதானமே இல்லை. விசுவாசி 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 விசுவாசி, தேவ வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க. வானத்தின் பலகணிகளை தேவன் திறப்பார். இயேசுவால் ஆகாதது ஒன்றுமே.